ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் திருப்பத்தூர் டு சென்னை. இந்த டாப்பிக்கில் ஒரு வரலாறுலலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கால அளவு முறைன்னு சொல்லிட்டு இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் அந்த மாதிரி இயர் வைஸாக பார்ப்போமா? 1990களிருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்க்கலாம். 1990ல் நான் 10th படிச்சுட்ருக்கேன். என் கூட பிறந்த அண்ணா இளையராஜகுமாரன் அவங்க 12th படிச்சுட்ருக்காங்க. அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் தெரு வந்து ஷரீஃப் ஹோட்டல் சந்து தான் அப்படின்ட்டு. ஷரீஃப் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு மது அருந்தக்கூடிய கடை ஒன்று இருந்தது. அது தடுக்கணும். எங்கள் தெருவில் யாருமே எங்களாலெல்லாம் போக முடியல, பெண்கள் எல்லாம் போக முடியல, டீச்சர்ஸ் எல்லாம் போக முடியல. ஒரு டீச்சர்ஸை வந்து வழிமறித்து ரொம்ப சமூக விரோத செயலெல்லாம் ஈடுபட்டதுனால தான் அந்த கோயிலே வந்தது. மகாசக்தி ராஜகணபதிங்கிற கோயில் வந்தது எங்கள் தெருவில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா. எங்கள் அண்ணா 1992ல் 12th முடிச்சுட்டு ஒரு நாள் அந்த மகாசக்தி ராஜகணபதின்ற கோயிலில் நீங்கள் போய் பாருங்கள். அந்த சந்து நாங்கள் ஜம்ஜம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு ஜம்ஜம் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்ததுங்க. எங்கள் திருப்பத்தூரில் பார்த்திங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கடை பேர் இருந்தது. அந்த கடை அங்கே இருந்ததுனால அந்த சந்துக்கு, எங்கள் தெருவில் போகிற சந்துக்கு பேர் ஜம்ஜம் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் சொல்லுவோம். அங்கேருந்து ஒரு நாள் இண்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு ஓடி வரான். சின்ன வயசு, ஒரு 17 வயசு தான். அந்த பையன் எங்கள் தெருவில், அப்பா எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சிருச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். நாங்கள்லாம் தெருவில் விளையாடிட்டுருக்கோம். லீவு அப்போது 10th லீவு, அவங்களுக்கும் 12th முடிஞ்சு 12th லீவு. அதே சமயத்தில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு அப்போ வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஆனந்தமாக ஓடி வராங்க எங்கள் அண்ணா இளையராஜகுமாரன் அவங்க பேர். நம்ம திருப்பத்தூரில் ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு பிடிச்ச ஒரே மாணவன் எங்கள் அண்ணா அப்படிங்கிறதுல பெருமை. அதை நிறைவேற்றினார் எங்கள் அப்பா தான், திரு மிகு ஆண்டி அவர்கள். அவங்க கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட் ஆஃபீஸராக இருந்தாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஏழ்மையில் தான் பிறந்தாங்க. ஒரு அரசு அதிகாரியாக ஆனாங்க. குழந்தைங்களெல்லாம் நல்லபடியாக படிக்க வைக்கணும், அந்த எண்ணங்களெல்லாம் பெரிய பெரிய எண்ணங்கள். ஆனால் அவங்க எங்கள் அப்பா எங்கள் தெருவில் தான் எங்களை படிக்க வைக்கணும், அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கணும், அரசு கல்லூரியில் தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அறத்தோடு நின்னார். அவங்க கூட வேலை செஞ்சவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரினுக்கு அனுப்புகிற ஒரு நோக்கத்திலேயே தனியார் பள்ளியிலேயோ இல்லை தனியார் காலேஜ்லேயோ தான் படிக்க வச்சாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பாவோட உழைப்பு தான் அன்றைக்கு எங்கள் அண்ணா எங்கள் தெருவில் ஓடி வந்தது. எனக்கு இன்றைக்கி கூட ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி சீட்டு எப்படி கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த காலத்தில் எந்த கோச்சிங் கிளாஸும் இல்லாமல், கோச்சிங் கிளாஸே கிடையாது. ஈவன் சென்னையில் கூட பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் கோச்சிங் கூட கிடையாது, ரீசெண்டாக தான் வந்தது. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு கூட எந்த கோச்சிங் கிளாஸும் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லைப்ரரிக்கெல்லாம் போய் பேப்பர்ஸ் எல்லாம் படித்து எங்கள் அப்பாவோட அறிவுரைகளில் எங்கள் அண்ணாவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இடம் கிடச்சது. அந்த சந்தோஷத்தை தான் அன்றைக்கு அவ்வளோ இதுவாக எங்கள் தெருவில் ஓடோடி சொன்ன ஒரு மாணவன் எங்கள் அண்ணா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் சேர முடிஞ்சது அவரோட மார்க்குக்கு. இத்தனைக்கும் 197.75 கட் ஆஃப். அப்போல்லாம் 197.75 அப்போல்லாம் கட் ஆஃபு. அதுக்கே பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் தான் கிடைக்கும். சென்னைக்கு போகிறாங்க. எங்களுக்கெல்லாம் சென்னைன்னா என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக சென்னைன்னா என்னன்னே தெரியாது. இந்த காலேஜுக்கு தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு வீக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் அண்ணா. அங்கே அண்ணாவோட ஸ்டேட் இருக்குப்பா, அவர் ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆனந்தம், பெருமிதம். எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு மேலே பெருமிதம். ஊர்லேருந்து திருப்பத்தூர்லேருந்து ஒரு மாணவனாக
தம் பையன் போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் பெருமை. இந்த பெருமையை விட வேறு என்னங்க இருக்குது? ஆனால் அப்பாவுக்கு சம்பளம் ஒரே ஒரு 5000 தான். அடுத்தது நான் ஒரு வருஷம் கழித்து மார்க்கெல்லாம் வாங்குகிறேன், எனக்கு சீட்டெல்லாம் கிடைக்கிது. ஆனால் அவரால் சேர்த்த முடியல எந்த காலேஜ்லையுமே. இன்ஜினியரிங் காலேஜில் ஆக்சுவலாக அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேயோ இல்லை வேறு எதனா ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஷ்னல் காலேஜில் சேர்த்தணுன்ற ஆசை இருந்தது. ஆனால் அப்பாக்கிட்ட பணம் இல்லை. அப்போல்லாம் பெரிய ஆஃபீஸருக்கே 5000 தான் பணம். 2500 ரூபாய் அண்ணாக்கு அனுப்பணும். காலேஜ் ஃபீஸாக 2500 ரூபாயில் தான் எங்கள் அம்மா குடும்பம் நடத்துனாங்க. இந்த சூழ்நிலையில், பொருளாதார சூழ்நிலையில் அந்த காலேஜ் பற்றி எங்களுக்கு சைட் பை சைடு அப்படியே ஹைரார்ச்சிக்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு வாரமும் எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்துடுவாங்க, அந்த காலேஜ் பற்றி சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வியூ பாருங்கள், ட்ரோன் வியூவா இல்லை ஈகிள் வியூவா ஏதோ ஒன்று, ஆனால் வியூ தெரியுது இல்லைங்களா, அந்த வியூவில் இருக்கிற காலேஜ் தான் எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி. நானும் அங்கே படித்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு என்னை படிக்க வைக்க முடியல. அவங்க அப்பா ஒரு சில வருடங்களுக்கு பின்னர் தான் என்னை படிக்க வைக்கிறாங்க. அவ்வளோ பெருமை வாய்ந்த காலேஜு எங்களுக்கு, நம்ம திருப்பத்தூருக்கும் தான். திருப்பத்தூர் டு சென்னை இந்த தலைப்பு வச்சதுக்கான அர்த்தம் புரியுதுங்களா? அதே சமயத்தில் நான் அப் டு திருப்பத்தூருக்கு வரேன் பாருங்கள். அங்கே எங்கள் தெருவில் ஒன்லி அந்த கடை மட்டும் இல்லைங்க, அங்கே அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு குடிக்கிறவங்களும் இருந்தாங்க. மதுவுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி இவங்களும் இருந்தாங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க எங்கள் பக்கத்து வீட்டிலேயே கூட இருந்தாங்க. அதில் ஒரு 3 பெண் குழந்தைங்க. அவங்க துணியெல்லாம் போட்டு எரிப்பார். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு அரசு அதிகாரி, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பெண் குழந்தைங்க படிக்க முடியல. எங்கள் அப்பா ஒரு அறத்தை பின்பற்றி நேர்மையாக இருந்ததுனால 2500 ரூபாயில் என்ன படிக்க வைக்க முடியல. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லைங்களா. ஆனாலும் எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பிடிக்கிறாங்க, அந்த பெருமையும் இருக்குது. இதுதான் நம்ம தமிழர் பண்பாடு. நேர்மையாக இருக்கணும், ஈகையோடு இருக்கணும், வீரத்தோடு இருக்கணும், அறம் செய்யணும், அதே சமயத்தில் விருந்தோம்பலம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்போது மறக்கப்பட்டிருக்கா இப்படின்ற கேள்வியோடு தான் இந்த வீடியோவை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அப்படியே அப் டு நம்ம சென்னைக்கு வாங்க. அங்கே வந்து இருந்தது, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, தமிழர் பண்பாடுன்னு சொல்லிட்டு அறம், பொருள், இன்பம், வீடு, இதுதாங்க தமிழர் பண்பாடு. அறத்தோடு பிறக்கணும், பொருளை ஈட்டணும், அறத்தோடவே பொருளை ஈட்டணும், அந்த அறத்தோடவே வீடை கட்டணும், அந்த அறத்தோடவே நல்லதுன்னு இன்பம், வீடு. ஓகேங்களா? அறம், பொருள், இன்பம், வீடு. வீடு பேருன்னா ஒன்றும் இல்லை, கடவுள்கிட்ட போகிறது தான், இறக்குற சமாதி நிலை தான். நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், கஷ்டப்பட்டோம், அறத்தோடவே அந்த இறைவனடி சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த திருப்பத்தூர்லேருந்து ஒரு ஏழை மாணவன் சென்ற ஒரு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி, எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி என்னை 2009 படிக்க வைக்கிறாங்க அப்பா. எனக்கு அப்போது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான் சீட்டு கிடச்சது. அதுக்கே 12,500 ரூபாய். அது வந்து யாரையும் கட்டக்கூடாது. ஈவன் எனக்கு அப்போ மேரேஜ் ஆகிருந்தது, என்னோடய ஹஸ்பண்ட் கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா தான் எனக்கு 12,500 ரூபாய் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 4 செமஸ்டர்ஸ் 2 இயர்ஸு கட்டி படிக்க வச்சாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வர்ற குழந்தைங்க இந்த ஒரு ஏரியாவில் ஏன் இவ்வளோ சமூக விரோத செயல்கள் நடக்குதுங்க? எனக்கு அது புரியல. ஒரு மாணவர்களுடைய பெரிய கனவு காண்ற ஒரு இடம், உலக அளவில் புகழ்பெற்ற புகழ் வாய்ந்த இடம், இது வந்து சமூக விரோத செயலுக்கு ஆட்படலாமா? இந்த கேள்வியோடு நான் இந்த வீடியோவை நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேலே நான் சொல்லணுன்னா எங்கள் யூனிவர்சிட்டி பற்றி சொல்கிறதுக்கு நிறைய பெருமைகள்லாம் நிறைய இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மணிக்கூண்டு பற்றியும் எங்கள் அண்ணா சொல்லுவாங்க.
அண்ணா உக்காந்துருக்காரு இல்லைங்களா, புக்கு படிச்சுக்கிட்டு உக்காந்துருக்காருன்னா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த காலேஜில் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் போனேன். 1.5 கிலோமீட்டர் நடக்கணுங்க. அந்த வாயிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகம்னு முன்னாடி போட்டிருப்பாங்க. 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த ஸ்டேட்டை வந்து அந்த சிலையை பார்த்துக்கிட்டே இப்படி அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த டோம் பற்றியும் சொல்லியிருக்கான். அதே டோமில் நான் ஏறி போவேன். எங்களுக்கு செமஸ்டர் தேர்வுகள்லாம் இந்த டோம் இருக்குது பாருங்கள், அது சைடில் ஒரு வாசல் இருக்கும். அந்த சின்ன வாசல் வழியாக தான் நாங்கள் போவோம். அப்படி ஒரு கனவுகளோட கிராமத்திலருந்தோ இல்லை ஏதோ ஒரு மாவட்டத்திலருந்தோ இல்லை மாநிலத்திலருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ வர்ற குழந்தைங்கள ஏன் இப்படியெல்லாம் சமூக விரோத செயலுக்கு ஆட்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, நம்ம தமிழர் பண்பாடில் குடும்ப முறைன்னு ஒன்று இருக்குது. பெண்கள் எல்லாம் அந்த சமயத்தில் ஆண்கள் எப்படி இருந்தாலும் பெண்கள் தான் ஒரு ஒழுக்கத்தோட ஆண்களை கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போது அந்த ஒழுக்கம் இருக்கா? பெண்களை மட்டும் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பெண் தான் ஒரு நாட்டையே ஒரு உலகத்தையே ஆளக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக நான் நினைக்கிறேன். நீங்கள் கூட அதை தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமூகமும் அதை தான் நினைக்கும். ஏன்னா நம்ம பாரத திருநாட்டையே தாய் திருநாடுன்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணாக தான் வர்ணிச்சிருப்போம். மாநிலத்தையும் அந்த மாதிரி தான் வர்ணிச்சிருப்பாங்க. எல்லாம் பெண் தெய்வங்கள் தான். துர்க்கை, அம்மன் எல்லாருமே பெண்கள் தான் போது பெண்கள்கிட்ட இல்லாதது எது? அவங்க தானே ஒழுக்கத்தை போதிக்கணும். அவங்க சார்ந்த ஆண்களுக்கு அந்த ஒழுக்கத்தை ஏன் போதிக்கிறது இல்லை? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக கேள்விப்படுறதில்ல பார்த்திங்கன்னா, ஒரு 3rd ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது நல்லபடியாகவே தான் நான் கேட்குறேன். நல்ல இதை தான் சிந்தனை பண்ணணும். ஏன் உங்களுக்கு வந்து இன்னொருத்தரோட வாழ்க்கையை நம்ம வந்து இது ஒரு பிரேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலையா? இதெல்லாம் தோணணும், கண்டிப்பாக தோணணும். நம்ம பாட்டி தாத்தா இவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க. தாத்தா எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அப்பா எந்த மாதிரி இருந்தாலும் சரி, குடிகாரராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதனா பண்ணுறதா இருந்தாலும் சரி, பெண்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோட அந்த ஆண்களை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இது இல்லை இன்னைக்கு. பெண்கள் ஆண்களுக்கு அறிவுரை சொல்கிற பெண்கள் இன்னைக்கு இல்லை. இதனால தான் இத்தனை சமூக பிரச்சனையும் சமூக விரோத செயல்களும் நடக்குது. ஒரு பெண்ணால் முடியும். இதை நான் மிகவும் தாழ்பணிந்து எங்கள் காலேஜில் ஒரு சமூக விரோத செயலெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சொந்த விஷயமே சொன்னது. தயவுசெய்து தமிழர் பண்பாடை பின்பற்றுங்க. பசங்களுக்கு கூட சொல்கிறேன், மேலை நாட்டு கலாச்சாரத்தை என்றைக்குமே ஊக்குவிக்காதீங்க. நம்ம பண்பாடு, இந்திய பண்பாடும் தமிழர் பண்பாடும் எவ்வளவோ மேலானது. இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடும் போது அந்த பண்பாடெல்லாம் போயிடும். அந்த பண்பாடை விட்டு தராதிங்க. வீரம் எங்கே போச்சு? ஆண்மகனுக்கு வீரம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? தெரியல. இதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆண்மகனுக்கு வீரம் தான், பெண்ணுக்கு பணிவு தான். பணிவுன்னா ஒழுக்கம் சார்ந்த பணிவுகள் தான் பெண்ணுக்கு. இதுதான் இலக்கணம். ஆணுக்கு வீரம், பெண்ணுக்கு வந்து பணிவான ஒழுக்கம். இதை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. இந்த வீடியோவில் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தோணலை. ரொம்ப வருத்தத்தோடு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சமூகத்தில் மக்கள் பங்களிப்பு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவிலலாம். இப்போ வந்து ஒரு சமூக பங்களிப்புங்கிறது எவ்வளோ ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்குதுன்னு நீங்கள் உணர்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் வீரமும் நம்மளோட அடையாளம், தமிழர்களோட அடையாளம். தேங்க்யூ.